மண்ணு மனம் போச்சு எடுவோம் போடக்கூடாதா நம்ம பாத்ரூம் போற மாதிரி உட்காந்து என்னங்க அப்படி ஒதுக்கிறீங்க கூட்டு வாங்க ஒண்ணா என்னங்க கூப்பிடுமா நைஸா கூப்பிடுறீங்க இப்படி எட்டி ஒதுக்கிறீங்க அப்படிதான் கூப்பிடுவோம் வெள்ளமா கூப்பிடுறீங்க அப்புறம் எட்டி ஒதுக்கிறீங்க சின்ன ஒரு ஒன்று கூப்பிடுற மாதிரி கூப்பிடுவோம் அனைவரையும் வாழ்த்துக்கள் வண்ணா நீ பொண்ணு மாதிரி இருக்கிறா ஆமா அப்பா எனக்கு தெரியலையா தெரியுமா இப்பதான் பாக்குறேன் ஆமா வளர்ந்துட்டல அவங்க பார்த்தா எங்க ஆளு வீட்டுல வேலை செய்திருக்காங்க வீட்டுல வேலை செய்யறாங்க ஆமா வேலை செய்யற கம்மியா இங்க நின்னுறாங்க இருக்காங்கப்பா பூரி கட்ட நான் வச்சுக்கிறேன் அவன் எந்த கட்டு வச்சு விட்டுருக்காங்க வாங்கினா சொன்னாங்க பெரிய கட்டியா இருக்குமே எங்க அம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்கப்பா ஐயோ இனிமே என் கட்டி தொட மாட்டாளா நான் என்ன பண்ணுவேன் சரி பரவாயில்ல இருக்கு அது அப்புறமேட்டு பாத்துக்கலாம் ஆமா 30 ரூபாய் நடக்குது ஆனா சிறப்பா ஆடிட்டு போன் எங்க வாங்கிப்போ அப்பா அவர் யாரு இங்க பாத்துட்டு இருக்கு பாத்து போயால பேசிக்கிறேன் பாத்ரூம்ல பாக்கலப்பா நான் வாலாஜா பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தப்பா அங்க கூட ஏத்துக்கிறாரு ஆமா என்ன எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்தானே சாப்பிட்டேப்பா ஆமா நம்ம நாலு கப்புப்பா லாலிபப் எப்படி சாப்பிட முடியும் ஏப்பா நான் சாப்பிடுவேன்ப்பா எவ்வளவு லாலிபப் சாப்பிட்டவன் நானு லாலிபப் சாப்பிட முடியாது சாப்பிட முடியும் ஐயோ நான் சாப்பிடுவேன் நீ பெரிய இன்னொன்னு வாங்கி தர சொல்லிருக்கிறேன் அண்ணா யாரோ கல்யாணம் சொன்னாங்க அடுத்த வாரம் யாரோ கல்யாணம் சொன்னாங்க அண்ணா கல்யாணம் நடந்துச்சுன்னா இந்த தேங்காய் திருவுரு மிஷின் ரிப்பேருன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க இந்த அம்மா ஆனப்புறம் பிரச்சனை கிடையாது ஒக்க சேர்ல உட்கார வச்சுடுங்க வாய் மட்டும் தாழ்த்து சொல்லிட்டு தேங்காய் சொல்லி பிரச்சனை கிடையாது ஆமா இன்னிலேருந்து அதான் புரோகிராம் நாடகம் முடிஞ்ச ஒண்ணு அந்த வேலை தான் ஒண்ணு இஷ்டம் எல்லா கல்யாணம் நான் தான் இஷ்டமா வந்தேன் பல்ல அப்படியா இருக்குது காட்டா ஈன்னு காட்டு நல்லா ஈன்னு காட்டு பாரு எப்படி யாருக்கு தெரியும் அவங்க அம்மா ஒண்ணு வாங்கி தர சொல்லுப்பா அவரு உண்மைதான் ஆமா அவ்வளவுதான் ஐஸ்கிரீம் வாங்கி தர சொல்லுங்க அதுதான் ஓய்வு இருக்கும் என்ன வந்தியா ஆமா மண்ணு இருக்கிற ஆட்டு வாங்கிப்போ ஆடுக்கு என்ன ஆடிட்டு இன்னொரு நாளைக்கு தரேன் எவ்வளவு தருவியா
எங்க நான் எவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கேன். என்னத்த பாதுகாப்பு வச்சிருக்கீங்க? என்னங்க சாப்பிடுறீங்க? இந்தா, அதை பார்த்துட்டு. இதுவா? இதோ உங்க ஆடலுக்கு பரிசு. ஏய், என்ன? சும்மா, கொசுரு. சும்மாவா? ஆமா. இது பத்தாதங்க. உள்ள ATM ல எடுத்துவோம். ஏடிஎம்ல எப்படிங்க எடுக்கணும்? நாடு சொருவி எடுக்கணும். ஐயோ எனக்கு சொல்ல தெரியாது. நாடு கேட்ட ரொம்ப. நீதானங்க? அவர் அனுப்புங்க. எப்படி இருக்கிறத பத்தியா? ஆ? அவரு. ஆமா. நீ சும்மா தாங்க. ஐயோ அவர் வேணாம். ஏன்னா? பீஸ் போடுங்க அவரு. ஏய், இது ஆ, வயிறு கட்ட. ஆமா. எல்லா வீட்டு வாசி உள்ள பழைய வயிறு கட்ட தான் இருக்கும். புதுசா போல் வச்சு போகுது. ஆ, வேறு, உம்மா. அவர் அனுப்புங்க. பட்டன் எடுத்து தருவாரு. பட்டுன்னு. ஆமா. என்னங்க ஓ, போயிட்டு வரட்டுமா? பாய். நான் இல்ல இந்து. இந்துவா? அது சொல்லுங்க. பாய் சொன்னேன். ப்ரோ, போய் வரேன். போயிட்டு வரேன். டாட்டா சொன்னேன். போயிட்டு வரட்டுமா? எங்க நாட்டா எங்க ஊர்ல ஒருத்தர் ஜெயபால்தான் எங்கன்னா மனான்னு நினைச்ச டாட்டா சொல்லிட்டு போவேன் தானே. ஓ சொல்லிட்டு வா டாட்டா சொல்லிட்டு போனோம். எங்க ஊர்ல திருவா நினைச்சு 2 பேர் விருந்தாளி வந்தாங்க. வந்தவங்க என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்க கொண்டாங்க, திருவா பார்த்தாங்க, மறுநாள் ஊருக்கு போறாங்க. வீட்டுல இருந்து போக சொல்ல எதுவுமே சொல்லல. பஸ் ஸ்டாண்ட் போய் உக்காந்தீங்கன்னா 1 மணி நேரம் பஸ் வரல. அப்பவும் எதுவும் சொல்லல. அப்பதான் ஒரு பஸ் ஒன்று வந்துச்சு. ஏறி உக்காந்து எங்க உட்காரணும், நம்ம உசாரம் நடு சீட்டு போய் உட்காரணும். இவங்க போனாங்க டிரைவர் சீட்டு பின்னாடி உக்காந்துட்டாங்க. அப்போது யாரும் சொல்லணும்ல, அப்போவும் சொல்ல. டிரைவர் பஸ் கழிப்பு விடுறாரு. பஸ் வேகமா பறகுது. அப்பதான் வெளியில கை விட்டு எது ஒரு லாரிக்காரன் வந்தா கை நிக்க சொல்ல வந்தா நிறைய பேர் தான் பண்ணா. பஸ்ல ஏறணும்னே தான் கை விடுறது, காலை விடுறது. அதே போல தான் சொல்லிட்டு போறான். அவனுக்கு இருந்து சொல்லிட்டு